ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாண்டடான ஒரு ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். இதோட ஸ்டோரி என்ன நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு லேடி வந்திருக்காங்க. லேடி வந்துட்டு ரேப் பண்ணி இந்த இடத்துல மர்டர் பண்ணி இந்த இடத்துல கொண்டுட்டாங்க. அதுலேருந்து இந்த வீடு வந்துட்டு கம்ப்ளீட்லி அப்பனே ஆயிடுச்சு. அண்டு நிறைய நைட்டில் நிறைய இது கத்துற சவுண்டு கேட்குறதாகவும் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு நான் டேரெக்டாக மிட் நைட்டில் தாங்க பார்த்து ரிஸ்க் எடுக்க வந்திருக்கேன். அண்டு நான் இன்றைக்கி வீடியோக்கு யார் வந்திருக்கேன்னா யாருமே வரல. மறுபடியும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். இது ஐ திங்க் சேனலில் ஒரு தேட தனியாக வர வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது. அதுக்கடுத்து மறுபடியும் இப்போ தான் நான் வரேன். இன்றைக்கி செம்ம கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன் கைஸ். இன்றைக்கி என்ன நடந்தாலும் வீடியோ ஃபுல்லாக வெயிட்டாக எடுத்துகிட்டு தான் நான் போகலான்னு இருக்கிறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. நான் வீடு கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அண்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் சஜஷனில் தான் நான் இன்னும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் என்னால் நான் மாற்றிப்பேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கொடுப்பேன். எனக்கான இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்டு பேசுறதுக்கு டைம் இல்லை கேஷ். நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இதோட வீடியோக்குள்ள போகலாம் கேஷ். லெட்ஸ் கோ. கைஸ், லொக்கேஷன் வந்தாச்சு. சரிதான் கைஸ், இதுதான் லொக்கேஷனு. என்ட்ரன்ஸ் வேறு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. உள்ளே போய் தான் பார்க்கணும். என்ட்ரன்ஸ் வேறு எந்த சைடு இருக்குன்னு தெரியல கைஸ். செம்ம பெருசுக்கு இருக்குது வீடு கைஸ். நான் எலவன் இருக்கா இது ரொம்ப பெரிய லொக்கேஷன் நினைக்கிறேன். எனக்கு எலவனில் பெரிய லொக்கேஷன் எதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் அப்படியா? கவர் இருக்கு இப்படி. என்ட்ரன்ஸ் இதுதானா? பூட்டி இருக்கு. என்ட்ரன்ஸ் வர எங்கே இருக்குன்னு தெரியல. மேலே சவுண்டு கேட்குது. வாய்ஸ் கேட்குது வந்தோடனே. ஹலோ, யாரா இருக்கீங்களா அக்கா? இதான் என்ட்ரன்ஸ் என்னன்னு தெரியல எனக்கு. நான் மாடியில் ஏறி பார்க்குறேன் கைஸ். மேலே வந்தோடனே வாய்ஸ் கேட்குது. அக்கா, இங்கே தான் யாருனா இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு என்ன எதுவும் அட்டாக் பண்ணணுங்க நினைக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் வந்திருக்கேன் கைஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் இடமே. இருந்து விழுந்தானா என்ன ஆகுது? கைஸ் வாய்ஸ் கேட்குது. வாய்ஸ் கிளியராக கீழே கேட்குது. எனக்கு கீழே கேட்குது. கீழே ஃபுல்லாக பூட்டி இருக்கு கைஸ். எப்படி ஃபுல்லாக போகுதுன்னு தெரியல. ஹலோ, ஏன் அழுறீங்க? உங்களுக்கு நடந்ததை நினச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இடமே டிஃப்ரெண்டாக இருக்குது. இன்னும் உங்கள் ஆத்மா இங்கே தான் இருக்கா? ஹலோ, சைலண்ட்டாக இருக்குங்க சிலமே. வாய்ஸ் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. எனக்கு கிளியராக கேட்டுச்சு. காமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. பாத்ரூம். ஹலோ, வந்ததுலேருந்து உங்கள் வாய்ஸ் கேட்டுச்சு. இப்போ உங்கள் வாய்ஸே காணும். வாய்ஸ் கேட்குது கைஸ். வாய்ஸ் கிளியராக எனக்கு இங்கே கேட்குது. நீங்கள் இறந்தது நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது மாதிரிலாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கவங்கலாம் எனக்குலாம் என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கே அது மாதிரி கோவம் தான் வருது. உங்கள் நிலைமையிலேருந்து பார்த்தா புரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது எப்படி ஒரு பொண்ணை இது மாதிரி ரேப் பண்ணி கொன்னுட்டு ரேப் பண்ணி குட்டுன்னுட்டு அது மாதிரி எப்படி தான் அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிறந்த
பிறந்திருந்தா இது மாதிரிலாம் கோவம் தாங்க சார் எனக்கு. இது மாதிரி இன்சிடெண்ட்லாம் பரவாயில்ல. இந்த இன்சிடெண்ட்லாம் கேட்க எனக்கு என்ன பண்ணுறது, கோவம் தாங்க சார் வருது. பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது நம்மளால். அக்கா தயவு செஞ்சு அழகாதீங்க. என்ன ஒன்று உங்களோட கூட பிறந்த தம்பியாக நினச்சி பாருங்கள். உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காண்டியோ இவங்களை எதுவும் பண்ணுறதுக்காண்டியோ நான் வரல. உங்கள் கூட பிறந்த தம்பியாக தான் நான் வந்திருக்கேன். இங்கே தாங்க சார் நீங்கள் வந்ததுலேருந்து சவுண்டு கேட்குது. தயவு செஞ்சு அழாதீங்கக்கா, தயவு செஞ்சு அழ மட்டும் செய்யாதீங்க. உங்கள் வலி என்னன்னு புரியுது எனக்கு. என்னது கைஸ், கைஸ் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது கைஸ் எனக்கு. கைஸ் ஹலோ, தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்கள் அழுகுறீங்களா என்ன? கோவம் தான் இருக்கீங்க புரியுது. பட்டு என் மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இங்கே தான் சவுண்டு கேட்குது கைஸ். கைஸ் கீழே மாற்றி மாற்றி கேட்குது. தயவு செஞ்சு அழ மட்டும் செய்யாதீங்க. என்ன தயவு செஞ்சு அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை நான் பார்க்க முடியுமா? கைஸ் மாடி ஃபுல்லாக இப்படி இருக்கு கைஸ். கைஸ் எப்போ நடந்த இன்சிடென்ட்னு தெரில எனக்கு. இப்போ ஸ்டோரி தான் சொல்லியிருந்தாங்க. மரம் செடியெலாம் வளர்ந்து கிடக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில கைஸ் எனக்கு. நான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் உள்ளே போயிட்டு கீழே உள்ளும் பூட்டி இருக்கு கைஸ். அங்கே போக்கூடாது போட்டு வச்சுருக்காங்க. என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தானே அது? ஹலோ கைஸ், கிளியராக அந்த இடத்துல பார்த்தேன் நான். நான் பார்த்து கிளியராக க்ளோஸ் ஆனிச்சு கைஸ். நான் கிளியராக கேப்சர் பண்ணிட்டேன் கைஸ். அது மைனூட்டாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. பட் கன்ஃபார்மாக தெரில. எடிட் பண்ணும்போது நான் பார்க்கணும். நான் உள்ள பயமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது எனக்கு. அக்கா தயவு செஞ்சு என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க கூட பிறந்த தம்பியா பாருங்க. எனக்கு அக்கா இல்லை தான், கூட பிறந்த அக்கா இல்லை தான். உங்களை நான் கூட பிறந்த அக்காவை தான் நான் பார்க்குறேன். அவன் இந்த நாய்ங்க இது மாதிரி பண்ணதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான்க்கா இருக்குது. எனக்கு அப்படி ஒரு கோவம் வருதுக்கா அவங்க மேலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். அவங்க மற்ற விஷயம் இறந்து போகிற கோஸ்ட்டில் வர. பட் இது மாதிரி இப்படி பண்ணுறோன்னா பார்த்தாலே இல்லை எதா பண்ணி நம்மளே எதாவது பிடிச்சி பண்ணணும் போல் இருக்கும் கேஸ். அவங்க அது மாதிரிலாம் பண்ணுறதா பார்த்தாலே. சரி, என் மூலமாக எதாவது சொல்லணுன்னு ட்ரை பண்ணுறீங்களா? என் மூலமாக வந்து கூட நீங்கள் எதாவது சொல்கிறேன்னா சொல்லலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். நான் மேலே சவுண்டு கேட்குது கைஸ். அக்கா மேலே தான் இருக்கீங்களா? ஐயோ 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 கைஸ் விட்டுருந்தேன்னா என்ன ஆகுது? ஏற்கனவே டிஸ்கண்டினியூ டாபிக். ஐயோ ஐயோ கைஸ் ஃபுல்லாக காடு தாங்க. உங்களுக்கு தெரிதான்னு தெரில. இருங்க நான் காட்டுறேன். ஒன்றும் தெரில கைஸ். ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான் தெரியும். ஹலோ அக்கா, இங்கே தான் சவுண்ட் வந்துச்சு. இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? கைஸ் எனக்கு கீழே சவுண்டு கேட்குது கைஸ். தயவு செஞ்சு அழாதீங்க கைஸ். எனக்கு வேறு பயம் வேறு ரொம்ப எச்சாகிட்டு இருக்கு கைஸ். கைஸ் எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ஒரு 50% பயமாக இருந்தாலும் 50% கஷ்டமாக தான் இருக்குது. பட் பயம் எனக்கு உள்ளே இருக்குது. பட் கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தோணுது. பட்டு
என்ன மாதிரி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக புரியல எனக்கு. கீழ் ரூம் மாதிரி பூட்டி இருக்கு. கீழே சவுண்டு கேட்குது, கீழே சவுண்டு கேட்குது. அக்கா எங்கே இருக்கீங்க? வரும்போது இந்த கதை க்ளோஸில் இருந்துச்சு, வரும்போது எப்படி ஓப்பனில் இருக்கு? போகும்போது நான் பார்த்துட்டு போயிட்டு நினைக்கிறேன். ஹலோ, ஏன் அழுறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்கள் அழுத நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. என் மூலமாக கூட ஏதாவது ஆசை நிறைவேறாத ஆசை இருந்தால் என் மூலமாக கூட நீங்கள் எனக்குள்ள வந்து கூட எதாவது சொல்லணும்னா சொல்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கூட அந்த அக்காவை பார்க்குறேன். கஷ்டம் எனக்கு புரியுது, பட் என்ன பண்ணுறது? எத்தனை நாள் தான் உங்களால் இங்கேயே நிம்மதியாக இருக்க முடியும்? நிம்மதியாக இல்லைன்னு தெரியுது, பட்டு கஷ்டம் என்னன்னு புரியுது. அதோட வழியில் என்ன இருக்குன்னு தான். ஆக்சுவலி இது மாதிரி வழியெலாம் ரொம்ப கஷ்டம் வயசு. சரி, ஒரு 5 நிமிஷம் நான் இன்னும் இங்கே தான் இருப்பேன். எனக்குள்ள ஏதாவது என் மூலமாக ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் சொல்லலாம். என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த டைம் செய்ய முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் நான் செய்வேன். எனக்கு ஒரு சில சிம்டம்ஸாவது காட்டுங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு. ஓ கைஸ், எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சுன்னு தெரியல. அக்கா, நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தேனே, இங்கே இந்த இடத்துல பார்த்தேனே, நீங்கள் தானே அது? இந்த கதை ஓரமாக நின்றுருந்தீங்களே, மறுபடியும் நான் உங்களை பார்க்கலாமா? வார்த்தைக்கு வார்த்தை உங்களை நான் அக்கா அக்கான்னு கூப்பிட்றேன். இன்னொரு வாட்டி வர முடியுமா உங்களால்? இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் டக்குன்னு கிளம்பிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு அழாதீங்கக்கா. கீழே அப்படி நான் காட்டுறேன். இதில் தான் வந்தோம். உள்ள கீழே பூட்டிடுங்க. எனக்கு போக முடியும்னா போயிடுவேன். இந்த ஜன்னல் இருந்துச்சு. எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. என் மேலே கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? என்ன கேஸு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை கைஸ். எனக்கு இப்படி க்ளோஸ் ஆகுது. உள்ளதான் இருக்கீங்களா? எதுக்கு உள்ளே மூடிட்டு இருக்கீங்க? ஓப்பன் பண்ணுங்க, கதை திறங்க. அப்படியே அந்த கதவு முடிஞ்சு இந்த கதவு முடிஞ்சு என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இப்படி இந்த கதவு டக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் தனியாக வந்திருக்கேன். இத்தனைக்கும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். யாரும் என் கூட வரவும் கிடையாது. உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் ஏதோ சொல்ல வரீங்கன்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எனக்கு சத்தியம் பயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அலர்ந்து நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழாதீங்க. நீங்கள் அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அழாதீங்க. அழுதா மட்டும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடச்சிடாது. சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கே கஷ்டமாக. ஓகே, நான் கிளம்பட்டுமா அந்த இடத்த விட்டு? ஹலோ, கடைசியாக நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உங்களை நான் பார்க்க முடியுமா?
ப்ளீஸ் பார்க்கலாமா உங்களை? நான் வாய்க்கு உங்களை நான் அக்கா அக்கான்னு கூப்பிட்றேன். தம்பிக்காண்டி உங்களை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்துட்டேன்னு நான் கிளம்பிடுவேன், டக்குன்னு நான் கிளம்பிடுவேன். சைலண்ட் ஆயிடுச்சு. நடக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. கேப்சர் ஆன்சன் தெரியல கைஸ். இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு பாய்ஸ் கைஸ். சத்தியமாக தெரில, பார்த்து இதில் தெரிஞ்சிச்சான்னு தெரில கைஸ். கைஸ் நான் கிளம்புறேன் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி ஆகுது கைஸ். எனக்கு ஸ்டெப்ஸுங்க கைஸ். வந்த வழி வேறு மறந்துச்சு கைஸ். இப்படி தானே வந்தேன். கைஸ் படி கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்புறம் போயிட்டுக்கேன் கைஸ். நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் கைஸ். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது கைஸ். நான் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த அளவு கைஸ் நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். இதெல்லாம் பூட்டிருக்கு கைஸ். வரும்போது இங்கே இருங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வர முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்ய ட்ரை பண்ணுறேன். எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. தனியாக இருந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரி நான் வந்து நான் பேசிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு கிளம்புறேன். வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை. ஃபைனலாக அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். எனக்கே கடைசியில் ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் போச்சு. எனக்கு தனியாக வருது பயம் இருந்தாலும், பட் இப்போ வந்த லொக்கேஷனில் இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. இந்த அக்கான்னு சொல்கிற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறது இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு டைமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி கஷ்டமாக போயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாட்டில் எதோ பண்ணிட்டு பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறானுங்க. பட் இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற ஃபேமிலியில் போயிட்டு இது மாதிரிலாம் சில நாய்களை இது மாதிரி பண்ணுறது நினச்சா தான் கோவம் அப்படி க்ரியேட் ஆகுது உள்ள. நம்ம வார்த்தையில் சொல்லிடலாம், பட் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது. நிற்க வச்சு தான் ஏதாவது பண்ண எனக்கு அப்படி கோவம் வருது. ஸோ ஓகே கைஸ், வீடியோ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ண போகணும்னு தெரில. இது மாதிரி எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஹாரர் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் தொடர்ந்து இதனாலும் ஓடிட்டே இருக்க முடியும். அண்டு இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நான் இன்னொரு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வந்துடும். டாட்டா, பை கைஸ்.